அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். கால்பந்து போட்டியில் ரசிகர்களுக்கு இடையில் நடைபெற்ற பயங்கர மோதலில் 100க்கும் மேற்பட்டவர் பலி, கடுமையான அதிர்ச்சி. கினியாவில் கால்பந்து ரசிகர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். கினியா நாட்டின் 2வது பெரிய நகரான என்ஷரிகோரில் உள்ளூர் கால்பந்து போட்டி ஒன்று நடைபெற்றது. போட்டியை 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் நேரில் கண்டு களித்துக் கொண்டிருந்தார்கள். போட்டியின் போது நடுவர் சர்ச்சையான தீர்ப்பு வழங்கியதாக கூறப்படுகின்றது. இதனால் ஒரு தரப்பு ரசிகர்கள் ஆத்திரமடைந்து கால்பந்து மைதானத்தை ஆக்கிரமித்தனர். இதை கண்ட மற்றொரு தரப்பினரும் மைதானத்தில் புகுந்து ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இந்த மோதல் ஒரு கட்டத்தில் கடுமையான வன்முறையாக மாறியது. மைதானம் மட்டுமின்றி மைதானத்திற்கு வெளியேயும் சாலைகளிலும் ரசிகர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அத்துடன் மைதானம் அருகே உள்ள காவல் நிலையத்திற்கு தீ வைக்கப்பட்டது. இந்த வன்முறை சம்பவத்தால் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக உள்ளூர் மருத்துவர் ஒருவர் கூறுகையில், மருத்துவமனையில் கண்ணு கட்டிய தூரம் வரை உடல்கள் வரிசையாக உள்ளது. பிணவரை நிரம்பியுள்ளது. சுமார் 100கணக்கானோர் இறந்துள்ளார்கள். கால்பந்து போட்டியில் ரசிகர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் 100க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் அந்நாடு முழுவதும் பதற்றமான சூழலை ஏற்படுத்தியுள்ளதுடன் பெரும் அதிர்ச்சியையும் உண்டாக்கியுள்ளது. பாகிஸ்தானில் பீரங்கி குண்டு வெடித்ததில் 3 குழந்தைகள் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள். பாகிஸ்தானின் வடமேற்கு கைபர் பக்துன்பா மாகாணத்தில் பீரங்கி குண்டு வெடித்ததில் 2 சகோதரர்கள் உட்பட 3 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவம் பன்னுவின் ராசிருட் பிரிவின் ஜானிகேல் பகுதியில் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குழந்தைகள் மதப்பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது கைவிடப்பட்ட பீரங்கி குண்டு ஒன்று கிடந்துள்ளது. இதை அவர்கள் பொம்மை என்று நினைத்து விளையாடிய போது எதிர்பாராத விதமாக இது வெடித்ததில் சிறுவர்கள் 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவம் பற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த குழந்தைகளின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது மகனுக்கு குற்ற வழக்குகளில் இருந்து பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இவரது மகன் கேண்டர் பைடன் மீது குற்ற வழக்குகள் பல நிலுவையில் உள்ளது. வரி செலுத்துவதில் பெரும் முறைகேடு செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கேண்டர் பைடன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இந்த வழக்கின் தண்டனை தொடர்பான விசாரணை வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் கேண்டர் பைடனுக்கு அதிகபட்சமாக 17 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் துப்பாக்கி வைத்திருக்க அனுமதி பெற தேவைப்படும் விண்ணப்பத்தில் பொய்யான விவரத்தை தெரிவித்ததாகவும் கேண்டர் பைடன் மீது மேலும் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. போதைக்கு அடிமையான கேண்டர் பைடன் தான் போதைக்கு அடிமையானவன் அல்ல என்று துப்பாக்கி தொடர்பான விண்ணப்பத்தில் போலி தகவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கேண்டர் பைடன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கிலும் அவருக்கு குறைந்தபட்சம் 16 மாதங்கள் முதல் அதிகபட்சம் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் வாய்ப்புள்ளது. இதனிடையே அமெரிக்காவில் குற்ற வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்குள்ளது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பலருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவது வழக்கமாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் குற்ற வழக்குகளில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள தனது மகனான கேண்டர் பைடனுக்கு ஜனாதிபதி ஜோ பைடன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தது ஆகிய 2 வழக்குகளிலிருந்து கேண்டர் பைடனுக்கு ஜனாதிபதி ஜோ பைடன் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். இதன் மூலம் இந்த வழக்குகளில் தண்டனை அறிவிக்கப்பட்டாலும் கேண்டர் பைடன் சிறை செல்ல மாட்டார் என்பது உறுதியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அடுத்த மாதம் ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். அதற்கு முன்பாக தற்போதைய ஜனாதிபதி பைடன் தன்னுடைய ஆட்சியின் கடைசி கட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய ஆட்சியின் கடைசி காலத்தில் தன்னுடைய குற்றவாளி மகனை பைடன் காப்பாற்றியிருப்பது பல விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் கடந்த மாதத்திலிருந்து குளிர்காலம் தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு கடுமையான பனிப்பொழிவு நிகழ்ந்து வருகின்றது. குறிப்பாக அந்த நாட்டின் மேற்கு மாகாணங்களான வாஷிங்டன், பென்சில்வேனியா உள்ளிட்டவற்றில் வழக்கத்தை விடவும் அதிகமாக குளிர் வீசி பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பனித்துகள்கள் சாலை மற்றும் ரயில் தண்டவாளங்களை மூடியதால் பொது போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாஷிங்டன், ஒகியோ, மிச்சிகன் உள்ளிட்டவற்றில் 61 சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு நிகழ்ந்துள்ளது. அதிகபட்சமாக பென்சில்வேனியாவில் வடமேற்கு நகரங்களில் 73 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்பட்டதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது.
ரஷ்யாவின் இராணுவத்திற்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் நாட்டின் இராணுவம் பாதுகாப்புக்கு சுமார் 12.3 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஒப்புதல் அளித்துள்ளார். ரஷ்யாவில் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் நாட்டில் இராணுவம் பாதுகாப்புக்கு சுமார் 12 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது செய்திகள் உறுதிப்படுத்தி வெளியாகியுள்ளது. மொத்த பட்ஜெட்டில் 32.5% நாட்டின் பாதுகாப்புக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் சட்ட வல்லுநர்கள் இந்த திட்டங்களுக்கு ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்டை நாடான உக்ரைன் நேட்டோ அமைப்பில் உறுப்பு நாடாக இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2020ஆம் ஆண்டில் ரஷ்யா போரை தொடுத்தது. இது ஐரோப்பாவில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் நடைபெறும் மிக பெரும் மோதலாக கருதப்படுகின்றது. மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு உக்ரைன் தொடர்ந்து போரிடுகின்றது. இருப்பினும் மிகப்பெரிய மற்றும் அதிநவீன ஆயுதங்களை ரஷ்யா அதிக எண்ணிக்கையில் கைவசம் வைத்துள்ளது. தெற்கு உக்ரைனில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிறிய பேருந்து மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் 5 கொல்லப்பட்டனர், 10 பேர் வரை காயமடைந்ததாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதேபோல மத்திய உக்ரைனிலும் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டார்கள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருந்து நேற்றைய தினம் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. 78 ட்ரோன்களில் 32 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இருந்தாலும் பல ட்ரோன்கள் உக்ரைன் மீது தாக்கி பெரும் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் உச்சத்தை அடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யா மிக பெரும் பட்ஜெட்டை இராணுவத்திற்கு ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இந்தியாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்வார் என அந்நாட்டின் கிரெம்லின் மாளிகை ரஷ்ய கூட்டமைப்பின் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லம் வெளியிட்டுள்ளது. மேலும் ரஷ்ய தூதரகத்தின் தகவலின்படி புடினின் இந்திய வருகைக்கான திகதிகள் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் முடிவு செய்யப்படும் என கிரெம்லின் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் வருடத்திற்கு ஒரு முறை இதுபோன்ற கூட்டங்களை நடத்த இரு நாட்டு தலைவர்களும் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடியின் அழைப்பை ரஷ்யா பெற்றுள்ளதாகவும் நாங்கள் அதை நிச்சயமாக சாதகமாக பரிசீலிப்போம் என கிரெம்லின் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த அக்டோபரில் நடைபெற்ற 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள 23வது இந்திய ரஷ்ய வருடாந்திர உச்சி மாநாட்டுக்கு இந்தியாவுக்கு வருமாறு புடினுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கமே இரு தலைவர்களும் அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் மக்களிடையேயான தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை பற்றி விரிவான ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஜார்ஜியாவில் அமைதியை மீட்டெடுக்க முயன்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்காசியாவுக்கு இடையில் அமைந்துள்ள நாடான ஜார்ஜியாவில் பெரும் கலவரம் பிடித்துள்ளது. டிபிலிசியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் மீது ஜார்ஜிய போலீசார் தண்ணீர் பீரங்கி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர். மேலும் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கலவரம் தொடர்பில் பேசியுள்ளார். அவர் கூறுகையில் ஜார்ஜிய அதிகாரிகள் நிலைமையை சீர் செய்யவும் அமைதிக்கு திரும்பவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அங்கு நடந்த நிகழ்வுகளில் ரஷ்யா தலையிடவில்லை மற்றும் தலையிட விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போராட்டங்கள் அனைத்தும் நாட்டின் உள் விவகாரமே. இதுபோன்ற நிகழ்வுகளை நாங்கள் பல நாடுகளில் பார்த்திருக்கின்றோம். நீங்கள் வரையக்கூடியது மிக நேரடியான மைதானத்திற்கு இணையானதாகும். ஜார்ஜியா ஆர்ப்பாட்டங்களில் ஆரஞ்சு புரட்சியை நடத்துவதற்கான அனைத்து அறிகுறிகளையும் ரஷ்யா காண்கின்றது என தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்தாலும் லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் ஒரு லெபனான் பொதுமகன் கொல்லப்பட்டதுடன் 3 பேர் காயப்படுத்தப்பட்டிருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் இன்றைய தினம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனான் நகரமான மர்ஜோனில் இந்த வேலைநிறுத்தம் நடந்ததாக கூறப்படுகின்றது. மற்றொரு தாக்குதல் சம்பவத்தில் லெபனான் இராணுவம் அல்லபாரா இராணுவ தளத்தில் IDF இராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் போர் நிறுத்தத்துக்கு பின்னர் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திய சூழ்நிலையில் லெபனானில் இருந்து முதலாவது தாக்குதல் மவுண்டோ பகுதியில் உள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு நிலைகளின் மீது நடத்தப்பட்டுள்ளது. IDF போர் நிறுத்தத்தின் மீண்டும் மீறல்கள் தொடர்பில் தாங்கள் பதிலடி கொடுப்பதற்காக இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இது வரும் எச்சரிக்கை தாக்குதல் மட்டுமே, இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கமில்லை என ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தினால் தாங்கள் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் தங்களுடைய ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் மூலம் இஸ்ரேலின் எந்த பகுதியை இலக்கு வைக்க முடியும் எனவும் ஹிஸ்புல்லா மீண்டும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உலக இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை
தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.